அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வேத வசனம் வியாழன் ஜூலை 24. சிந்திக்க தினம் ஒரு வசனம் 2025. பைபிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம். சங்கீதம் 23:1. யெகோவா என் மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் வராது. சூழலைப் படிப்போம். யெகோவா எப்போதுமே அன்பு காட்டுவார் என்பதை தாவீது உறுதியாக நம்பினார். அவருடைய நம்பிக்கையை சங்கீதம் 23 பார்க்க முடியும். பைபிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம். தாவீதின் சங்கீதம் 23. யெகோவா என் மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் வராது. பசுமையான புல்வெளிகளில் அவர் என்னை படுத்துக்கொள்ள வைக்கிறார். நிறைய தண்ணீர் உள்ள இடங்களுக்குக் கொண்டு போய் என்னை ஓய்வெடுக்க வைக்கிறார். எனக்கு புத்துணர்ச்சி தருகிறார். அவருடைய பெயருக்காக என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பயங்கர இருட்டான பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் எந்த ஆபத்தையும் நினைத்து பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய கோலும் தடியும் எனக்கு நம்பிக்கை தருகின்றன. என் எதிரிகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறீர்கள். எண்ணெய் பூசி என் தலையை குளிர வைக்கிறீர்கள். என் கிண்ணம் நிரம்பி வழிகிறது. நிச்சயமாகவே என் வாழ்நாளெல்லாம் நீங்கள் எனக்கு நன்மைகள் செய்து மாறாத அன்பைக் காட்டுவீர்கள். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யெகோவாவின் வீட்டில் குடியிருப்பேன். சூழலைப் படிப்போம். தனக்கும் தன்னுடைய மேய்ப்பரான யெகோவாவுக்கும் எவ்வளவு நெருக்கமான பந்தம் இருக்கிறது என்பதை தாவீது அதில் விவரித்திருக்கிறார். யெகோவா தன்னை வழிநடத்துவதால் பாதுகாப்பாக உணர்வதாக தாவீது சொல்கிறார். யெகோவாவையே முழுமையாக நம்பியிருப்பதாகவும் யெகோவாவின் மாறாத அன்பு வாழ்நாளெல்லாம் தனக்கு கிடைக்கும் என்றும் தாவீது சொன்னார். அவருக்கு எப்படி இந்தளவுக்கு நம்பிக்கை வந்தது? தன்னுடைய எல்லா தேவைகளையும் யெகோவா கவனித்துக் கொண்டதை தாவீது உணர்ந்தார். யெகோவாவின் நட்பும் அங்கீகாரமும் தனக்கு இருந்ததையும் அவர் உணர்ந்தார். அதனால் எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் சரி, யெகோவா தன்னை பார்த்துக் கொள்வார் என்பதில் தாவீது உறுதியாக இருந்தார். தாவீதுக்கு இருந்த பயங்களை விட யெகோவா எப்போதுமே அன்பு காட்டுவார் என்ற நம்பிக்கைதான் அதிகமாக இருந்தது. அதனால் அவருடைய இதயம் சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது. பைபிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம். சங்கீதம் 16:11. வாழ்வியல் பாதையை நீங்கள் எனக்குக் காட்டுகிறீர்கள். உங்களுடைய சந்நிதியில் அளவில்லாத சந்தோஷம் உண்டு. உங்களுடைய வலது பக்கத்தில் முடிவில்லாத மகிழ்ச்சி உண்டு. இன்றைய தின வசனத்திற்கான ஆராய்ச்சி குறிப்பை படிப்போம். குளிரான ஒரு இரவில் குளிர்காய்வது நமக்கு இதமாக இருக்கும். அதேபோல் பிரச்சனைகள் இருக்கும்போது யெகோவாவின் அன்பில் குளிர்காய்வது நமக்கு இதமாக இருக்கும். அதனால் யெகோவாவிடம் நெருங்கி வாருங்கள். அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருப்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். அவர் தரும் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நான் யெகோவா மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று நீங்களும் சொல்வீர்கள். இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்.